சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த கடையினுடைய அப்டேட்டை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறோம், இந்த கடையை எப்படி மாற்றி அமைச்சிருக்கிறோம், எப்படி இந்த கடையை என்ன மாதிரியான லே அவுட்டுக்கு கொண்டு வரோம், மேலே உள்ள ஃப்ளட்ஸை வந்து மேலே பார்த்தீங்கன்னா மேலுக்குள்ள ஃப்ளட்ஸை வந்து எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம், எப்படி என்ட்ரன்ஸை கொண்டு வர போகிறோம், கடையையும் பிரம்மாண்டமாக காட்ட வேணும், மேலே உள்ள ஃப்ளட்ஸுக்கும் வந்து உள்ள ஏற்ற மாதிரியான அமைப்பில் செய்ய வேணும், த்ரூ லான்ச் ஆக்க வேணும், மேலுக்குள்ள ஆஃப் கன்வர்ஷன் செய்ய வேணும். இதுதான் எங்களுடைய ஜாப் வந்து இந்த இடத்துல. நாங்கள் அதை எப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி மாத்திரம்ன்ற வந்து நிறைய பேர் இதில் ஆர்வமாக இருக்கிறீங்க. நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான கடைகள் இந்த மாதிரியான அமைப்புள்ள விஷயங்கள் இருக்கிறபடியால் என்னை தொடர்பு கொண்டிருந்தீங்கள், இன்பாக்ஸ் பண்ணியிருந்தீங்கள். ஆகவே வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இது எந்த மாதிரி வந்திருக்குது, என்னென்ன செய்திருக்கிறோம்னு சொல்ல விஷயத்தை இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இதனுடைய அப்டேட். எஸ், இந்த கடையை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சைட்டுக்கு வந்து நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜை வந்து செப்பரேட் பண்ணி நடுவில் சஸ்பெண்ட் பண்ணி பின்னுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ஒரு சின்ன ஒரு அளவாக தான் இருக்குது இந்த கடை. இப்போ தேவையான அளவான ஒரு சின்ன ஒரு ட்ரேடிங் குழப்பாமல் கொள்ளாமல் அவை இந்த வியாபாரத்தையும் பாதிக்காத அளவுக்கு அதை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி செய்திருக்கிறோம். ரைட், இது முன்பக்கம் முன்னே கொஞ்சம் சின்ன ஃப்ரிட்ஜ், நடுவில் ஒரு இதை வச்சுட்டு ஃபுல்லாக செய்தாச்சுது. இப்போ அப்படியே பின்னுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ரைட்டுங்களா, இது அப்படியே ஃபுல்லாக செப்பரேட் பண்ணி ஆச்சுது. பின்னுக்கு ஒரு டோர் போட்டிருக்கோம். இது நடுவில் பார்ட்டிஷன் அடித்து சென்டர் பண்ணி கடையின் பிஸ்னஸை வந்து பாதிக்காமல் க்ளோஸ் பண்ணாமல், ஆப்வியஸ்லி பாதிப்பு இருக்க தான் போகுது, க்ளோஸ் பண்ணாமல் நாங்கள் அதை சஸ்பெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இது இந்த கடையினுடைய பின்பக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் உள்ள ஃபுல் இடங்களும் வந்து எடுத்தாச்சு இது கம்ப்ளீட்டாக வந்து. ரைட், இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பின்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இதை அடைச்சி எடுத்துட்டோம். ரைட், இப்போ இந்த கடையை வந்து நாங்கள் இதில் சஸ்பெண்ட் பண்ணி பின்னால் நடுவில் டோரை போட்டு இந்த கடையினுடைய ட்ரேடிங், அதாவது இந்த கடையை வேலை செய்ய போகிறோம். கூடிய அளவுக்கு இந்த கடையை க்ளோஸ் பண்ணாமல், என்றால் அந்த பிஸ்னஸை லூஸ் பண்ணக்கூடாது. கடையை இயங்கினா தான் அதனுடைய வேலைக்குரிய இதுவும் இருக்கும், மற்ற கஸ்டமரையும் லூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எங்களோட நோக்கத்தில் இதை ஃபுல்லாக சஸ்பெண்ட் பண்ணினால் பண்ணி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாமே ஸ்ட்ரிப் அவுட் பண்ணிட்டோம். மேலுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே லாஃப்ட். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல உள்ள பாட்டை அப்படியே எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஃபவுண்டேஷன் முடித்து கிண்டி கான்க்ரீட்டும் போட்டாச்சுது. மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டீல் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வச்சு சஸ்பெண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள், இந்த பெரிய ஒரு அளவான பெரிய ஒரு மேசிவான ஒரு கடையாக வந்திருக்குது. அப்போ முன்னுக்கு ஹாஃப் பார்ட் இருக்குது, பின்னுக்கு உள்ளது அப்படியே ஃபுல்லாக எடுத்து த்ரூ லான்ச்சாக எடுத்துட்டுது. இந்த இடத்துல இப்போ நான் காட்டுற இந்த இடத்துல நாங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு டோரை போட்டு, ரைட், கடையில் முன்பக்கத்தில் இருந்து டோர் வராமல் உள்ளுக்கு அது ஒரு கொஞ்சம் தூரம் விட்டு நாங்கள் சைடில் அக்சஸ் இருக்கபடியெல்லாம் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல டோரை போட்டு இதுக்குள்ளால் படி அப்படியே மேலே போய், ரைட், இதில் கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டருக்குள்ளேன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 மீட்டருக்குள்ள டோர் போய் அப்படியே ஸ்டெப்ஸ் வந்து மேலே போகுது. எங்கே போகுது? மேலுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகுது. ரைட், மேலே உள்ள பாட்டுகள் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தாண்டி சஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து நாங்கள் செய்துருக்கிறோம். ரைட், ஸோ இது வந்து மேலுக்குள்ள பார்ட் சிங்கிள் ஸ்டோரி அண்ட் தென் டபுள் ஸ்டோரி. அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து லாஃப்ட் கன்வர்ஷன் வந்து வரப்போகுது. இதுதான் இதனுடைய திட்டம். ரைட், அதனால் நாங்கள் இப்போ ஃபவுண்டேஷன் கிண்டியாச்சுது, போல் வந்து எழும்ப போகுது, அதோட வந்து ஸ்டீல் வந்து நாங்கள் சப்போர்ட் வந்து வச்சு முடிச்சாச்சுது. ரைட், இந்த வேலை முடியக்குள்ள இந்த கடை வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹை சீலிங்கோட வரப்போகுது. இந்த ஃப்ளோரையும் நாங்கள் கொஞ்சம் பதிச்சு அதுக்கேற்ற மாதிரியான நல்ல ஒரு ஹைட்டில் எடுத்து இந்த கடையினுடைய சீலிங்கும் நல்ல ஹைட்டாக இருக்க வேணும், ஷாப் ஃப்ளோரும் இதாக இருக்க வேணும். அதை விட இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ரேம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரேம்பாக வந்து இந்த இடத்துல கொஞ்சம் குறையுது. இந்த இடத்தையும் கொஞ்சம் பதிச்சு எவ்வளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி இந்த கடையை மிக ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னு சைஸ்லேயோ இல்லாட்டி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சில் இல்லாட்டினு அந்த அளவுக்கு இருக்கிறதுக்குள்ள மேக்ஸிமம் இதை எடுத்து நல்ல ஒரு லே அவுட்டில் கொடுப்போம். அதே மாதிரி பின்னுக்கு வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி வரப்போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல மேலுக்கு அதே மாதிரியான ஒரு அமைப்பில்
பார்ட் டபுள் ஸ்டோரி வந்து வருது. அதுக்கு மேலே லொஃப்ட் கன்வர்ஷன் மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் இந்த கடையை அதாவது வந்து லொஃப்ட் கன்வர்ஷன் செய்ய நினைக்கிறீர்கள். இந்த மேலே உள்ள ஃப்ளாட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை செப்பரேட்டாக கொடுக்கலாம். ஸோ அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மறக்காதீங்க. ஆர்கிடெக்சர் டிசைனில் இருந்து, பிளானிங் பெர்மிஷனில் இருந்து, லொஃப்ட் கன்வர்ஷனாக இருக்கட்டும், எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், நியூ பில்டாக இருக்கட்டும், சகலதும் ஒரே கூரையின் கீழே துரித கதியில் இது பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ நாளைக்கு நீங்களே சொல்லுங்கள், அவ்வளோ குயிக்காக வந்திருக்கு. அப்படி இதில் வந்து பாருங்க, மறக்காமல் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதான் ஸ்டாக் ரூமாக இருக்கிற இடம், ரைட்? இது ஸ்டாக் ரூமாக இருக்கிற இடம். இதையும் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து இதெல்லாமே உயர்த்தி நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லிமிட்டட் ஏரியா வேலை செய்கிறது சரியான கஷ்டம். கொமர்ஷியல் பில்டிங்கில் வந்து சரியான கஷ்டம். நிறைய ஸ்பேஸஸ் இருக்காது, ஹை ஸ்ட்ரீட்டாக இருக்கும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்கள் இருக்கும். அதுகள் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இதுகளை செய்து கொடுக்குறோம். இது செய்து முடியக்கலாம் அந்த மாதிரி வரும். நான் ஏற்கனவே ஒரு கடை ஒன்று செய்திருந்தேன், ப்ரீமியரின் வந்து ஒன் ஸ்டாப் ஆக்கியிருப்பேன். அதுக்கு நிறைய சப்போர்ட், நிறைய பேர். அதே நேரத்தில் இது நிறைய பேரை போய் சேர்ந்தடையுது. நிறைய பேருக்கு இது செய்ய வேண்டியிருக்கு. நிறைய பேர் நான் தொடர்பு கொள்றீங்க. அதனால் இந்த மாதிரியான கடையை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, சேஞ்ச் ஆஃப் லைசன்ஸாக இருக்கட்டும், யூஸ் ஆஃப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சர் டிசைன், பிளானிங் பெர்மிஷன் சொல்லி பிரித்தானியா பூராகும் நாடளாவிய ரீதியில் நாங்கள் அதை செய்து வருகின்றோம். ஆகவே இந்த மாதிரியான வேலைகள் எதுவாக இருந்தாலும், இது சம்மந்தப்பட்டவன எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இன்பாக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் விடுங்க. நான் கூடிய பாகம் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபுல் நாலேஜை வந்து நாங்கள் உங்களுக்கு தர்றதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறோம். ஆகவே இப்போ இந்த ஸ்டாக் ரூமில் இருந்தோடு இதை வந்து பார்க்கல பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி, ரைட்? ஆகவே இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரியான அமைப்பு எனக்கு இந்த இடத்த பல வேலை ஸ்டேஜில் எனக்கு காட்ட விருப்பம். ஆனால் என்ன செய்யறது, நிறைய காணொலிகள் ஒரே நேரத்தில் எனக்கு எடுத்து அதை போடுறதுன்ற வந்து மிகவும் ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். என்னால் முடிந்த வரைக்கும் என்னுடைய நாலேஜையும் எங்களுடைய ஐடியாக்களையும் எல்லா டிப்ஸையும் வந்து உங்களுக்கு நாங்கள் தர பார்க்கின்றோம். ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். யாவரும் அறிந்தது எஸ்பி கன்சல்டன்சி, யூ வாண்ட் இட், வி பில்ட் இட். தொடர்புகளுக்கு 07508647864. மீண்டும் இன்னொரு நாள் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடைய இல்லாட்டி இதனுடைய அப்டேட்டுகளுடைய உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் AK சுமன். நன்றி, வணக்கம். புதிய உத்திகளுடன் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடித்திட SP Consultancy Limited. You want it, we build it. சுமன் 07508647864.